தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான். என்னடா எப்ப பார்த்தாலும் சீமானை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அரசியல்ல வேலைக்காகாத ஒரு அரசியல் தலைவர்னு அவனே சொல்லிட்டு சுத்துற ஆளு தான். எதுக்காக அப்புறம் ஏன்டா அவனை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, என்னைக்கு சாட்டை விஜய் அவர்களை பத்தி பேசுறது நிப்பாட்டுறாரோ அன்னைக்கு நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அவனுக்கு விஜயை பத்தி பேசினாதான் குழப்பம். நமக்கு அவங்க அதெல்லாம் பேசுறதை கேட்டுட்டு நம்மளால சும்மாவும் இருக்க முடியல. என்னன்னா நாட்டை கொண்டு போய் ஒரு கூத்தடிகளை கொடுத்துட்டா, நடிகைகளை கொடுத்துட்டு உட்காந்து இதை விட வெக்கக்கேடு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான். இன்னைக்கு அதே சீமான் சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவகார்த்திகேயன் படத்துல முக்கியமான ரோல்ல வராராம். இதை நாங்க திருப்பி கேட்கிறோம், என்னடா நீ தாண்டா அந்த மாதிரி பேசலாம். இப்ப நீனே பாத்தீங்கன்னா படம் நடிச்சிருக்க, ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு டிராகன்ற படத்துல நடிச்சிருந்த, என்ன உன் நோக்கம், என்ன உன் கருத்து, இன்னைக்கு பேசுற நாளைக்கு மறந்துடுற, இல்ல படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதேதான் மேடையில பேசுறேன், அப்ப நம்மளும் நடிக்க தானே அப்படின்ற என்ன மாதிரி உனக்கு தோணணும்ல, ஏன் தோண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா தம்பிக்கு அதுக்கும் முட்டு கொடுக்குறாங்க. என்ன முக்கியமான ரோல்ல ஏதோ ஒண்ணு நடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு இவனுக்கு எல்லாம் கதறானுங்க. ஆமா, அந்த படம் 1000 நாள் ஓடி அவதாரை விட வசூல் அதிகமா குவிச்சு நாங்க அதனால சோகத்துல மூழ்கி கிடக்குறோம். அவன் நடிக்கிறது அவன் வயிற்று பழப்புக்காக வாங்குற திறநிதியில சேர்த்த சொத்து பத்தாது, இதுக்கு மேலேயும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில அவன் பண்றான். இது வரைக்கும் சரி, திறன் நிதியில தான் நீ மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, நீ சம்பாதிச்ச பணத்துல மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா போராட்டத்துல கலந்துக்கிட்டேன். எத்தனை போராட்ட காலத்துல இருந்திருக்கும் தெரியுமா? எத்தனை வாழ்க்கைகள் சும்மா போராட்டம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டு அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கைதாகி போய் உள்ள உட்காந்துட்டு வெளியே 4 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாக்கா அதுக்கு பேர் கைது கிடையாது. என்ன பண்ணிருக்கீங்க? எதுவுமே கிடையாது. ஆனா இதுக்கும் கை தட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா மேடையில நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க. கார் வாங்கிட்டேன், டேய் உங்க அப்பா ஆத்தா தாலி ஆத்தாட நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிற மக்களையும் சேர்த்துதான் கேட்கறான். ஆனா அதுக்கும் கை தட்டுறானுங்க அவனுங்க. டேய் அவன் அதுக்கும் கை தட்டுறான்டா அப்படிங்கிற மாதிரி அடி முட்டாளா இருக்கிற கூட்டத்தை ஒரு 10 பேரை வச்சிருக்கான். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க, திறன் நிதி காசுல. இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா இந்த 10 பேர் எப்ப திருந்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சீமான் திருந்ததுக்கு வாய்ப்பு கிடையாது. இவனுங்களுக்கு எப்பயாவது திடீர்னு ஞானோதயம் பிறந்து ஆமால அண்ணன் பேசுறதெல்லாம் தவறா தெரியுது அப்படின்னு தோணாதான். ஆனா அது தோணாது. ஏன்னா இவனுக்கு கொடுத்தே பழகிட்டாங்க, அவன் வாங்கியே பழகிட்டான். இது மாறாது. இப்போ கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போகும்போது கூட்ட நேரத்தில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. 41 பேர் இறந்து போனதுக்கு அரசு வேலையை கொடுத்தாரு. அவரால் முடிஞ்சது, அவர் முதலமைச்சராக இப்ப இருக்கிறதுனால அவரால் முடிஞ்சதை அவர் செய்யறாரு. ஏன்னா அந்த வீட்டுல வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் இருந்திருக்கலாம், அவர் இறந்து பேர் இருந்திருக்கலாம், அவரும் அந்த குடும்பமே கஷ்டப்படும். அப்போ இந்த மாதிரி அவங்க தகுதிக்கு ஏத்தாப்புல ஒரு வேலையை கொடுத்தா அவங்க குடும்பம் பொழைச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆனா இதை எடுத்து மேல்முறையீடு உயர் நீதிமன்றத்துல அவங்க அந்த இதை ரத்து பண்றாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, அவங்களுக்கு அரசு பணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கு சீமான். நீங்க தான் பதில் சொல்லலாம். மனுதாரருக்கு என்ன பிரச்சனை கேட்டிருக்காங்க, நீங்க தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ இவங்க எதுக்காக போராடுறாங்களா? எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத வேலையை இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஏற்கனவே அந்த 5 ஆண்டு ஆட்சி நடக்கும் போது இதை பத்தின எதுக்கு கேட்கல, இதை பத்தின எதுக்கு கேஸ் போடல. ஆனா இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மக்களுக்கு ஒண்ணு செய்யும் போது இவருக்கு வலிக்குது. ஏன்னா திமுக அடிச்சா இவருக்கு ஷாக் அடிக்கும். திமுகவும் இவரும் ஒண்ணு பிரிக்க முடியாதது. ஏன்னா மாம மச்சான் இல்ல, ஓட்டு கேட்கும் போது மாம மச்சான் நாங்க, அண்ணே நீங்க மாம மச்சான் மாதிரி என்னங்க, நீங்க அடிச்சா கூட நாங்க காலை துப்புனா கூட வாங்கிக்குவோம், ஆனா டிவி மட்டும் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னதா சாட்டையும் துறைமுருகனே சொன்னார். அப்படி இருக்கும்போது இந்த தொம்பிகள் இன்னைக்கு மாற போறீங்க. அது அக்காவும் அதான் கேக்குது. இப்போ விஜயலட்சுமி அக்கா கேள்வி கேட்டாங்க, டேய் கோட்டு போட்டாலும் திட்டுறீங்க, அவரு நம்ம சட்டமன்றத்தில் எப்படியோ உட்கார்ந்துருக்காருன்னு பேசுறீங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னா எவனுக்கோ வலிக்குதான். ஏன் வலிக்குது? ஜோசப் விஜய்ன்றதானே முதல்வர் விஜய் அவர்களோட உண்மையான பேரு. உண்மையான பேரை தானே அவர் வச்சிருக்கிறாரு. ஏதாவது பொய்யான பேரை மக்களை ஏமாத்துறதுக்கு வச்சிருக்கிறாரா? சும்மா எதாட்டாலும் குத்தம் சொல்ல வேண்டியது. பேசினா தப்பு, பேசலனா தப்பு, மூச்சு விடலனா தப்பு, மூச்சு விட்டா தப்பு. பைத்தியங்களாடா நீங்க? யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் சும்மா வளரிட்டு இருக்கீங்களோ உங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன். இவ்வளவு பேசுறீங்களா? அவரு போட்டு அதாவது எப்படின்னா விஜய் அவர்கள் டெய்லி ஒரு ட்ரெஸ் போடுறாராம். அந்த காஸ்டியூம் டிசைனரா தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. எதுக்கு? அவங்க கிட்ட பழசு பட்டு எதாவது வாங்கி போட்டுக்கிறதுக்கா? அது நீங்க எதை சொல்ல புஷ்பு கிட்ட போய் வாங்கி போட்டுக்க அப்படின்றதுதான். இவனுங்க எப்போ பார்த்தாலும் திறநிதி பிச்சையில தான் இருக்காங்க. யார் என்ன போட்டா என்ன, எப்படி போனா என்ன, உனக்கு என்ன, உன்னால நீ எப்படி ஜெயிச்சு நீ உள்ள போறது, சட்டமன்றத்துக்குள்ள போறது அது கூட வேணாம், டெபாசிட் எப்படி வாங்குறதுன்றத கருத்துல கொண்டு வேலை செய்யணும். அவன் அதை பண்ணிட்டான். அதுவும் மேடை நாகரிகத்தோட பேசுறது கிடையாது. மேடையில ஏறி தா மா இப்படிதான் போட்டு பேசுறது. அதுலயும் அந்த சாட்டை துறைமுருகனுக்கு வாயில என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் பேசுறது. புடுங்குவார் அப்படின்னு. இவர் என்னத்த புடுங்காருன்னு தெரியல. நிறைய புடுங்கி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வீடியோலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய கதைலாம் சொல்லியிருக்காங்க. பார்த்து பேசுங்க. இதே கரூர் சம்பவம் நக்கீரன் கோபால் பாத்தீங்கன்னா
அதுக்கு அவரோட கருத்துக்களை பதிவு வச்சாருன்னு சொல்லு. அதாவது எப்படின்னா தரக்குறைவான பதில் பேசி ஒரு கருத்து வச்சாக்கா அவர் முதலமைச்சரா இருக்காரு இப்போ, அதனால அவர் கைது நடவடிக்கை, அதாவது அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சரி, அவர் வந்து நக்கீரன்றவர் திமுகவோட கால் நக்கி, அவங்க யாராவது கொந்தளிச்சாங்க, அவங்க எல்லாம் பேசுறாங்கலாம் பார்த்தாக்கா யாரும் பேசல, யாரும் குரல் கொடுக்கல. யாரும் பேசுறா? சீமான் பேசுறாரு. அண்ணன் நக்கீரன் அவர்கள் மேல வந்து கருத்து இது பண்ற சுதந்திரமே கொடுக்கல, அவர் கருத்து நெருக்கிறீங்க, அவர் மேல எதுக்கு வழக்கு தொடுப்பதா, இதுக்கெல்லாம் போய் பண்ணலாமா அப்படின்னு. இதே இவனுங்க ஏதாவது பேசிட்டானுங்கன்னா இவனுங்களை வந்து கருத்து சுதந்திரம், அதாவது இவங்களை நம்ம பேசிட்டா நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக பேசுறோம், அவங்களுக்கு ஆபாசமா பேசுறோம், அந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே வந்து வழக்கு போடணும்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நல்லா இருக்கு. என்னன்னா திமுகவை தொட்டா அவருக்கு ஷாக் அடிக்கும், அவருக்கு வலிக்கும். ஏன்னா திமுகவும் அவரும் வேறு இல்லை. மீடியாவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவேரி போராட்டம் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவரோட பையன் பிரபாகரன் வந்து மைக்கை பிடிச்சி பயங்கரமா பேசினாரு. சாலா கப்பு நம்புதிலே நுண்டு நம்புதுன்னு இருந்தாரு. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம தெலுங்குல பேசிக்கிட்டு இருக்கான், கன்னடக்காரன்டாவன், அவங்க கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மீடியா காரணங்களுக்கு எது தெலுங்கு எது கன்னடம்னு தெரியாம திடீரென கன்னடத்தில் பேசிய பிரபாகர், டேய் முதல்ல நீங்க என்ன லாங்குவேஜ்ல அவங்க பேசுறாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பண்ணல. ஏன்னா உங்களோட நியூஸை நாடுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே தெரியாமயே ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு நியூஸை வெளியிடுது. அவனுக்கும் அது என்ன லாங்குவேஜ்னே தெரியாம தெலுங்குல பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு சீமான் வந்து பாத்தீங்கன்னா மேடையில ஏறி எப்படி கொச்சா மக்களை திட்டுறானோ, மக்களை பேசுறானோ, அந்த மாதிரி RS பாரதி திமுக இருக்கிறவரு இப்ப பேசியிருக்காரு. சைதாப்பேட்டை தொகுதியில வந்து மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அந்த மக்களுக்கு வந்து நல்ல சாவே வராதான், சாபம் வர்றாரு மேல ஏறி. அதாவது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க, மக்கள் நல்லவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னா அவங்க கட்ட வார்த்தையில திட்ட வேண்டியது, மக்களுக்கு சாப்பிட விட வேண்டியது. இப்போ சீமான் வந்து அப்படித்தான் மக்களை திட்டிக்கிட்டு இருந்தாரு. ஓட்டு போட்ட எல்லாருமே தற்கூரி கூட்டம், மக்களை ஒட்டுமொத்தமா தான் சொல்றாங்க, பிரிச்சுலாம் கிடையாது. நாட்டு மக்களை அத்துன்னு எல்லாத்தையும் பேசுறாங்க, அதுக்கும் கை திட்டுறாங்க. அவங்க உன்னையும் சேர்த்துதான்டா திட்டுறாங்க, உன்னையும் சேர்த்துதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் சேர்த்துதான் பேசுறானுங்க. ஆனா அதுக்கும் கை தட்டாதீங்கடா, சிந்திங்க, முதல்ல சிந்திக்கணும். இப்போ ஆன்மீகத்துல வந்து ஆன்மீக பேச்சாளர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு பரம்பொருள் பவுண்டேஷன் ஒருத்தன் வச்சிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு வந்து ஆன்மீக போதனைகள் தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அவன் என்னென்னலாம் படிச்சுட்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான் பாருங்க போதனை. அந்த மாதிரி இவன் வந்து என்னென்னலாம் யூடியூப்பை பார்த்து பேச முடியுமோ அதெல்லாம் வந்து பேசுறான். யூடியூப் கூகுள்ல சர்ச் பண்றது, இது கிட்ட பேசி தெரிஞ்சுட்டு வந்து எல்லாத்தையும் பேசுறது, எல்லாத்தையும் கை தட்டிட்டு உட்காந்துருக்காங்க. டெக்னாலஜி இவ்வளவு தூரம் டெவலப் ஆகிருக்கும் போதே நீங்க வந்து இவ்வளவு முட்டாளா இருக்கீங்களே. இன்னும் பழைய காலம் எதே இருந்தாங்க என்ன ஆகுது? இந்நேரம் சீமானுக்கு 36 லட்சம் ஓட்டு இருந்திருப்பாங்க விஜய் அவர்கள் அரசியல் வரதுக்கு முன்னாடி, அதோட டபுள் மடங்கா இருக்கும். ஏன்னா அதை இவ்வளவு தற்கொலை கூட்டம் இருக்குதா? நம்மள தற்கொலைன்றான், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்கள தற்கொலைன்றான். உன் கீழே உட்காந்து கேட்டுட்டாங்க பாரு, அவங்க தான் தற்கொலை. முதல்ல அவங்களை திறந்து சொல்லு, அப்புறமா மத்தவங்களை பத்தி பேசலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் EB பில்லை பத்தி ஒரு சீரியல் நடிகை அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் 200 ஃப்ரீன்னு சொல்லும் போது கையெழுத்து போட்ட உடனே அந்த மாதிரி வந்து குஷியா வீடியோ போட்டாங்க. விஜய் பாத்தீங்கன்னா முதல் கையெழுத்து தான் போட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசினாங்க. மின் கட்டணம் அதிகமாக வந்துள்ளதாக நடிகை வைஷாலி வெளியிட்ட வீடியோவுக்கு பதிலளித்துள்ள மின்வாரியம், அவர் தனது மின் இணைப்பு விவரங்களை தெரிவித்தால் உரிய ஆய்வு செய்வதாக தெரிவித்துள்ளது. அதிக கட்டண புகார் தொடர்பாக மாநிலம் முழுவதும் இதுவரை 3,43,000 இணைப்புகள் இதுவரை ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 0.75% மின் இணைப்புகளில் மட்டுமே வேறுபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற மின் நுகர்வோர்களும் தங்களது மின் கட்டணத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு மின்னகம் 9478794987 என்ற எண்ணிலோ அல்லது X வலைதளத்தின் மூலமாகவோ தெரிவித்தால் உடனடியாக சிறப்பு ஆய்வு செய்யப்படும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி EB பில் வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸஸா போகுது, அதிகமா வருது, அதனால அதிகமா வருது. இப்ப நான் வந்து முன்னாடி வீடியோ போட்டது தவறுதான், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஆட்சி சரியில்லை, குடுக்கிற மாதிரி கொடுத்து இனிமேல் அதிகமா வாங்குறாங்க, வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. ஏன்னா அது சம்பந்தமே இல்லாம வந்து போட்டிருக்காங்களே, அது யாரோ ஒருத்தருக்கு தான் நடக்குது, எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்மா DMK கூட, அதாவது ஸ்டாலின் எங்களை போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. போய் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு அவங்க 200க்கு பதிலாக தெரியாம ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க, 1200 ரூபாய். அது என்ன ஆகி போச்சுன்னா பஞ்சாயத்து ஆகி போச்சு. இங்க வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. 200 ரூபா கொடுத்தாலே அவங்க கட்சிக்காரனுங்க பயங்கரமா பேசுவானுங்க. 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தவொடனே என்ன ஆயிடுச்சு, அவ்வளவுதான், பயங்கர பிளாஸ்ட் தான். அதுக்கப்புறம் இந்த 2 நாளா போட்டு நம்ம பசங்க அடின்னு அடிச்ச உடனே திருப்பி வந்து இந்த 10 பேர் இருக்காங்களா, 10 பேர்ல வந்து 6 பேருக்கு சரியான பில்லு தான் வந்திருக்கு. ஆனா அந்த 4 பேருக்கு வந்து தவறான பில்லா வந்திருக்கா. அவங்க இந்த 4 பேருக்காக தான் நாங்க பேசணும். அவங்களுக்கு பேச நீங்க யார்? அவங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு மின்சார வாரியம் இருக்கு, அவங்க கிட்ட அவங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டு அவங்க சரி பண்ணிக்குவோம். இன்னமும் வந்து பேசிதான் இப்ப வாங்கி தர போறாங்களா? போன 5 வருஷம் ஆச்சுல எவ்வளவு நடந்துச்சு, அப்பெல்லாம் வந்து அந்த 4 பேருக்காக யாரும் பேசல.
இந்த மாதிரி குரல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ டிஎம்கேல வந்து எவனும் உறுப்பு எல்லாரும் குரூப்லயே இருந்திருப்பானுங்க, நல்லா சூட்டா நடந்திருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் எவனும் கேள்வி கேட்காங்க, இப்போ வந்து கேள்வி கேட்கறாங்க. அதான் இதுதான் இவங்களோட நிலைப்பாடு. அதனால சீமான் அவர்கள் தம்பிகள் வந்து எது என்ன ஏதுன்றத பிரிச்சு, அதாவது பகுத்தறிவுன்றது எல்லாருக்கும் இருக்கு, அந்த அறிவை கொஞ்சம் பயன்படுத்து, பிரிச்சு பார்த்து காரணத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறமா கை தட்டுறீங்க. எடுத்த உடனே அவன் பேசிட்டான், பஞ்சு டைலாக் பேசிட்டான்னு அப்படின்னு கை தட்டாதீங்க. அதனாலதான் அவன் ஊக்கமாயிடுறான். ஆஹா, நமக்கு இவ்வளவு பேர் கை தட்டுறாங்களா, நம்மளுக்கு எதுக்கு ஆள் தான் அதிகமாகறான்னு பார்த்தேன், நம்ம கை தட்டுறதுக்கு இவ்வளவு கூட்டாக்குதா அப்படின்னு. ஆனா எல்லா மீட்டிங்க்கும் அதே 10 பேர் தான் வராங்கன்றது சீமான் மாமாக்கே தெரியாது. அதனால திருந்துங்கள், வருந்துங்கள்.